வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ வண்டி நிறைய நம்ம சேனலில் கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் வண்டி எப்படி கொண்டு வந்துட்டுருக்கேன். ப்ளஸ் கஸ்டமைஸ்டாகவும் கொண்டு வரேன், ஒரிஜினாலிட்டியாகவும் கொண்டு வரேன். ஸோ அதனால் வந்து ஆர்எக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கேட்குறவங்களுக்கு அந்த கலர், அந்த மாடல், டிஸ்க் வச்சா டிஸ்க்கு, ஒலாய்வில்னா ஒலாய்வில், இல்லை இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி ஃபோக்ஸ் வச்சு. ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்டு தான் இருக்கேன். கம்பெனியில் நிறைய ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முக்கியமான ஸ்பேர்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒயரிங் கிட்டு, ஹேண்டில் பார், பின் ஹோல்டர், ஸ்விட்சஸ், கேபிள்ஸ், இந்த மாதிரி முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் கிட்டு முக்கியமான தேவைப்படுறதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதை தவிர்த்து இந்த ஃப்ரண்ட் டூம், இண்டிகேட்ரு, டெயில் லைட்டு இதெல்லாம் வந்து கம்பெனியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட காப்பிரைட் வாங்கி அவங்கள விடவே நல்லா இருக்குது. யமகாவை விடவே சில ஸ்பேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிண்டா, ஃபியாம், ஸ்விஸில் நல்லா இருக்குது. இப்போ யமாவோட ஒரிஜினல் இண்டிகேட்டர் பழைய ஸ்டாக் ஒருத்தவங்க விற்கிறாங்க. ஒரு இண்டிகேட்டர் 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா சொல்கிறாங்க. ஆஸ் பர் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்டேருந்து வாங்கி விற்கிறாங்க. அதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 250 ரூபா 300 இருக்கும். அவங்க 100 ரூபா 150 ரூபா மேலே வச்சு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 4 இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வருது. அது வாங்கிறதுக்கு இந்த மாதிரி 4 இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா 500 ரூபா வாங்கிட்டு போயிடலாம். ஸோ எல்லாமே ஒன்றா தாங்க இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது உடஞ்சா கூட அடுத்தது மாற்றிடலாம். ஆனால் 500 ரூபாய்க்கு வாங்கி ஒன்று உடஞ்சது வச்சுக்கோங்களேன், எல்லாமே அந்த சேம் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. எங்கள் மெக்கானிக் சஜஸ்ட் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ வந்து எவ்வளவோ வந்து டிராஃபிக் ஆகிடுச்சு. வீட்டில் விடும்போது கூட தள்ளிட்டு வரும்போது கூட சில இதெல்லாம் உடையுது. அதனால் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஒரிஜினல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாகவே லுக்கில் இருக்க ரொம்ப லோக்கலாகவும் இருக்குங்க. 60 ரூபா 70 ரூபாய்க்கு கூட இண்டிகேட்டர் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வாங்க வேணாம். ஸ்விஸ் 125, 130 அந்த மாதிரி வந்து ஸ்விஸ் மிண்டான்ற கம்பெனியில் நீங்கள் வாங்கி போடலாம். ஸோ மற்றபடி எனக்கு ஒரிஜினாலிட்டி வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் வண்டியவே எடுத்து பண்ணுறேன், குவாலிட்டியாக பண்ணுறேன், நம்பி கொடுக்க முடியுது. ஏன்னா வந்து இந்த வண்டி ரொம்ப லோக்கல் ப்ராடக்ட் போட வச்சுக்கோங்க, ஒரு 4 மழைக்கு 2 மழைக்கே தாங்காது. புளியாக ரஸ்டட் ஆகிடும். ஆனால் நான் பார்த்துருக்கேன், நான் பண்ணி தர வண்டி கஸ்டமர் எடுக்காமல் வீட்டிலே நிற்கும். மழைலாம் இப்போ பெஞ்சு கூட அது பல நாள் அப்படியே துடைக்காமல் விட்டால் கூட துடைச்சா அந்த டஸ்ட்டு தான் ஆகுமே தவிர்த்து ரஸ்ட் ஆகாது. ஸோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிண்டா, ஸ்விஸ், பிஎம்மில் கிடச்சாலும் வாங்கி போட்டுட்ருக்கேன். மற்றபடி எனக்கு இந்த மவுண்டைன் இருக்குது பார்த்திங்களா, இந்த மவுண்டைன் முதற்கொண்டு எனக்கு ஆக்சிலேட்டர், இந்த மவுண்டைன் யோக்கு, லிவரு, இது முதற்கொண்டு எனக்கு ஒரிஜினல் கிடைக்கிது. மீட்டர்லாம் சொல்லவே வேணாம், ஆஃப்டர் மார்க்கெட்லாம் போட மாட்டேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கும் அதுக்கும் 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸும் நான் ஒரிஜினல் தான் போடுவேன். ஸோ இந்த பைலட் லைட் அது மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுறேன், நம்மளுக்கு தேவையே இந்த மீட்ரு தான். அதுவே எனக்கு ஒரிஜினல் யமகா ப்ரிகால் கம்பெனிலேருந்து எனக்கு கிடச்சிருது. மற்றபடி டயர்லாம் பார்த்திங்கன்னா யமகாக்குன்னு விட்ட பேட்டர்ன் ஒன்று தான், அந்த பேட்டர்னே எனக்கு கிடைக்கிது. முன்னாடி 250, பின்னாடி 275. ஸோ சைஸ் வந்து முன்னாடி ரொம்ப மெலிசாக இருக்கும், பின்னாடி கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடி 275, பின்னாடி 300 போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுவும் கஸ்டமர் வைஸ் தான், என்ன கேட்குறாங்களோ நான் பண்ணி தரது தான். அப்படி நான் பண்ணி கொண்டு வந்த வண்டி தான் இன்றைக்கி RX100 ரெட் கலர். கஸ்டமர் கேட்டார். ஸோ ஒரு ஃபெராரி ரெட்டுங்க இது. அவர் வந்து R15 வச்சுருக்கார் ரெட்டு. ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு R15 ரெட்டு வேணும்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருக்குல்ல, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. R15 ரெட் எப்படி இருக்கும், பிளட் ரெட் நல்லாயிருக்கும், மெரூன் நல்லாயிருக்கும், பார்த்துருக்கேன், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். R15 ரெட்டு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் நேரில் ரொம்பவே அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வண்டியை நான் ஃபினிஷ் பண்ணி சூப்பராக கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிராண்ட் நியூ RX100 எப்படி இருக்குது. ஸோ இது வந்து நான் டெலிவரி பண்ண போகிறேன். இன்னும் ஒரு ஃபாரினில் தான் இருக்கார். ஸோ என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி 4 மாதத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 4-4.5 மாதம் ஆகிடுச்சு இந்த வண்டியை பண்ணுறதுக்கு. முன்னாடி என்னை நம்பி அட்வான்ஸ் போட்டார். ஸோ வண்டியை முடிச்சுட்டு காமிச்சேன். ஸோ இப்போ ஃபுல் பேமெண்ட்டும் அனுப்பிச்சிட்டாருங்க. நான் இன்னும் புக்கு என்கிட்ட தான் இருக்குது, வண்டி என்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் அனுப்பணும், ட்ராவல்ஸில் பேசி அனுப்பணும். ஆனாலும் ஃபுல் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாரு. நான் இன்றைக்கி நாளைக்கு அனுப்பிச்சிட சொன்னோன்னே பேமெண்ட் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நான் வண்டி அனுப்ப போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னை ட்ரஸ்ட் பண்ணி வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஏன்னா பேமெண்ட்ஸ் ஆச்சுங்க, அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்பி பண்ண மாட்டாங்க. பட் என்னை நம்பி ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து நம்பி பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக தான். இதை வந்து எங்கேயாவது ஸ்பேர் கிடைக்கலனாலும் ஏதாச்சும்
வண்டியில் வந்து இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு அதை எடுத்தாவது நான் உங்களுக்கு கிளியராக இருக்கிற கண்டிஷனில் போட்டு தருவேனே தவிர்த்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் நான் போட மாட்டேன். ஒரிஜினாலிட்டினா இந்த ஒரிஜினாலிட்டி லுக் இருக்கும். ரஸ்டட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாது. இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி தானே, ஒரிஜினல் பொருள் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் துடைக்காமலே விட்டுறாதீங்க. தொடங்க. வண்டியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்க அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்ஜினும் ரெஸ்டோரேஷன் பண்ண வண்டி தான், இன்ஜினை பிரித்து போட்டு பண்ண வண்டி தான். அதனால் ஒரு 2000 கிலோமீட்டர் ஆர் 2000 3000 கிலோமீட்டர் நீங்கள் பொறுமையாக ஓட்டிக்கிறது நல்லது. ரொம்ப வலிச்சு ஓட்டாமல் ஒரு கிராஜுவலாக 40 50 அதுவாக போகும், செகண்ட் கியர் அதுவாக போகும், தேர்ட் அதுவாக போகும், ஃபோர்த் அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து லைஃப் நல்லாயிருக்கும். எப்பயுமே 2000-3000 கிலோமீட்டரில் எப்பயுமே அப்படி வச்சுருந்தா இன்னும் லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு 2000 3000 கிலோமீட்டருக்கு அப்புறம் செட் ஆகிடுங்க. போர்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் லூஸ் ஆகணும் அந்த பிஸ்டன்லாம். ஸோ அதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுமையாக ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஸ்பீடாக ஓட்டினாலும் வண்டியோட பிஸ்டன் தாங்கும். ஏன்னா அவர் இப்போ தான் போட்டிருக்காரு. நம்மளாலேயே எடுத்தவொடனே உடனே வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான் ஓட முடியும்னா ஓட முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் தானே. பொறுமையாக ஓடி ப்ராக்டிஸ் பண்ண அது மாதிரி தான் இவரும் பொறுமையாக ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இவரை எவ்வளோ தூரம் வேணால் லாங் ட்ரைவ் கூப்பிட்டு போகலாம். ஸோ வண்டி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். என்னோடய ஒரு உழைப்பையும் போட்டு மெக்கானிக் ஷெட், பெயிண்டிங் ஷெட், இந்த சைலன்சர் நிக்கலிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரிஜினல் சைலன்சர் பார்த்திங்கன்னா புதுசு வர்றதில்ல. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர் நல்ல பிராண்டில் எனக்கு கிடச்சிட்ருக்கு. அதுவும் நான் போட மாட்டேங்க, கஸ்டமரை கேட்டு தான் போடுவேன். ஏன்னா சில பேர் டென்ட் இருக்க சைலன்சர் வேணாம்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் வண்டியில் வர ஒரிஜினல் சைலன்சரை கழட்டி தான் நான் நிக்கல் பண்ண கொடுக்குறேன். அதில் 1 2 3 டென்ட் இருந்தால் சில பேர் இல்லைங்க டென்ட் இருக்கே வண்டியோட பிராண்ட் நியூ இருக்கும்போது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஃப்டர் மார்க்கெட் தான் சார் போடணும். ஏன்னா ஒரிஜினல் சைலன்சர்னால் பழைய வண்டியிலேருந்து தான் எடுத்து போடணும். ஸோ டென்ட் இல்லாமல் வராதுன்னு சொல்லும்போது சரி சார், எனக்கு நல்ல குவாலிட்டியாக சொல்லும்போது நான் வாங்குகிற சைலன்சரே பார்த்தீங்கன்னா 4800 ருபீஸ். இப்போ அதோட மார்க்கெட்டு நல்ல குவாலிட்டியாக தான். சைலன்சரை பொறுத்த வரைக்கும் 2000-3000 கூட கிடைக்கும். நான் 4800 ருபீஸ் கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கணக்கில் தான் வாங்குகிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட நிக்கல் அண்டு இந்த பாட்டம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப லோக்கலானது பார்த்திங்கன்னா அப்படியே கட் ஆகும், இல்லை இப்படி வந்து மடியும். இது எவ்வளோ மோல்டிங் இருக்கும் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி மாதிரியே. டூப்ளிகேட்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நான் தேடி கண்டுபிடிச்சி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வண்டியில் இருக்கிறது உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் தான். எதுக்குன்னா இந்த அளவுக்கு இருக்கிற வண்டியில் சில பேர் டென்ட் இருக்கிறத ஒத்துப்பாங்க, எனக்கு ஒரிஜினலே போடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிராண்ட் நியூவாக இருக்குது வண்டி, அதனால் ஆஃப்டர் மார்க்கெட்டு குறை சொல்ல முடியாதுங்க. சாலிடாக 5 வருஷம் 4-5 வருஷம் வரும். ஸோ அதே மாதிரி பீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினாலிட்டியில் இப்போ நான் வண்டி ஆன் பண்ணி ஓட்டி காமிக்கிற பாருங்கள், அதே பீட்டு தான், ஒரிஜினாலிட்டி பீட்டு தான் இருக்கும். என்ன ஒரிஜினல் சில பேர் மன திருப்திங்க, அவ்வளோதான். ஒரிஜினலுக்கும் இதுக்கும் இருக்க மன திருப்தி தான். லைட்டாக டிஃபர் ஆகும். அதை கூட பார்த்தீங்கன்னா நான் கோர் ஆல்ட்ரேஷன் பண்ணி இதிலே அந்த சவுண்டு எடுத்துகிட்டு வரதுக்கு அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ வாட்டி ஆல்ட்ரு பண்ணி போட்டு எடுத்து செக் பண்ணி இப்போ அதுக்கான பீட்டு நான் ஒரிஜினல் பீட்டை நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ எங்கிட்ட புக் பண்ணுறவங்க இல்லைங்க எனக்கு டென்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினல் போடுங்கன்னா நான் நிக்கல் பண்ணி போடுறேன். இல்லை எனக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறது, இதே நல்லா தானே இருக்குது, 4-5 வருஷம் வந்தாலே எனக்கு போதும்னா இதே நான் போட்டுறேன். எதுவாக இருந்தாலும் நான் உண்மையை சொல்லி தான் பண்ணுறேன். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்குறவங்களுக்கு தெரியும். வீடியோவில் ஃபுல்லாக கூட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. பட் எங்கிட்ட பைக் வாங்குறவங்களுக்கு இது தான் இருக்குது, இது தான் இல்லைன்னு சொல்லி தான் கொடுப்பேன். ஸோ வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு இந்த வண்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வாங்க இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். செவந்திருக்க RX100 வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருக்குது அதோட பீட் கூட பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பாருங்கள், ஆஃப்டர் மார்க்கெட்டோட ப்ராடக்ட்னாலும் நான் வாங்கிறது சச் அ குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கி போடுவேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரிஜினாலிட்டியாக இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டான்னு தெரியாது. ஆஸ் பர் கஸ்டமர் சாய்ஸ் தான் நான் அதையும் போடுவேன். ஸோ வண்டியோட பீட் எப்படி இருக்குது, ஒரிஜினாலிட்டி 100 பீட்டை கொண்டு வரேனா அதுக்கு தான். ஏன்னா நான் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாதுங்க.
என்னோட மெக்கானிக்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனப்படுவாங்க, இது எடுத்து மாட்டணுமா அதை மாட்டணுமா. நான் வேலை வாங்க மூட மாட்டேன். காசு வாங்குறீங்க ப்ளஸ் அதை தவிர்த்து இன்னும் கூட வாங்கிக்கோங்க. பட் எனக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு தான் தரணும். செட் ஆகலைன்னா செட் ஆகலை தான். ஏன்னா இவ்வளோ வண்டி பார்க்குறல எனக்கு திருப்தியே ஆகாதுங்க. அதனால் வந்து ஜஸ்ட் லைக் தட்னு கொடுத்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன் கரெக்ஷன், 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன் கரெக்ஷன். இந்த மாதிரி 2-3 வாட்டி டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணிவிட்டு 50லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் கொடுத்துட்ருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த சைலன்சரோட கோரும் எடுத்து ஆஃப்டர் மார்க்கெட்டாக இருந்தால் என்ன, எனக்கு ஒரிஜினல் பீட் வரணும், அதுக்கேற்ற மாதிரி கோரை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ட்ரு பண்ணி போட்டது தான் இந்த வண்டி. இந்த வண்டின்னு இல்லை, முக்கால்வாசி வண்டி நான் இந்த மாதிரி கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் ஒரிஜினல்லையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பீட்டு வந்துடாது. சைலன்சரில் நம்ம ஆல்ட்ரு பண்ணால் தான். அப்படி பண்ணி கொண்டு வந்து தான், அப்படி பண்ணி கொண்டு வந்த வண்டி தான் இதுவும் இந்த வண்டியும். ஸோ கொஞ்சம் வளருது, சாரி. ஸோ வண்டி எப்படி இருக்குது, வண்டியோட டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா 1993 1993 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது. 4th ஓனர்ஷிப்பில் இருக்குது, 4வது ஓனர். ஸோ ஓனர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டசன்ட் மேட்டர், இப்போ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம சேனலில் எல்லா வீடியோலையும் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர். ரொம்ப நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அதுக்கு தான். முக்கியமாக சேஸ் நம்பர். ஏன்னா இன்ஜின் கூட உடஞ்சிருச்சு, கல் அடிபட்டுருச்சு, அதனால் நம்பர் வந்து அந்த ஒரிஜினல் பேட்டர்னில் இல்லைன்னு யாரோ சொல்லுவாங்க. ஆனால் அதையும் சில பேர் வாங்குறாங்க. நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். பட் சேஸ் நம்பரில் நோ காம்ப்ரமைஸ். என்ன சொன்னாலும் ஃப்ரேம் உடஞ்சிச்சு, துரு பிடிச்சிச்சு, நீங்கள் இந்த ஃப்ரேம் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் பாரோட பீஸ், அந்த பீஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து எப்படி உடஞ்ச ஃப்ரேமையும் நீங்கள் பற்ற வச்சு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை அதில் இருக்க நம்பர் தான். அந்த ஒரிஜினாலிட்டி நம்பரை வந்து நான் இங்கே எல்லா இடத்துலையும் தேடி பக்காவாக எடுத்துகிட்டு வர்றதுனால தான் இப்போ ஓனர்ஷிப் என்கிட்ட பார்க்குறதில்ல. நிறைய பேர் கேட்பாங்க, பட் சொல்லி புரிய வச்சோன்னா புரிஞ்சுக்கிட்டு ஓகேங்க எனக்கு தேவை புக்கு, சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், டாக்குமெண்ட்ஸ் தான் வாங்கிடுவாங்க. ஈவன் உங்களுக்கு அதை பார்க்குறது எப்படின்னு தெரியலனாலும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியே இப்போ பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை யாருமே அந்த அளவுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுற யாருமே சொல்கிறதில்ல. வண்டி பெயிண்டிங் சூப்பராக இருக்குது, வண்டி நிக்கலிங் சூப்பராக இருக்குது, வண்டி பிக்கப் இருக்குது, வீலிங் அடிக்குது, 100 போகுது, 150 போகுதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து யாருமே வண்டியோட சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர், டாக்குமெண்ட்ஸ் பற்றி பேசுகிறதில்ல. நான் இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, என்கிட்ட இருக்க ஒரே ஒரு வண்டியில் கூட அந்த சேஸ் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி இல்லை, பஞ்சுடுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் ஜென்யூனாக எடுத்துகிட்டு ஜென்யூன் கஸ்டமர் கிட்ட வாங்கி ஜென்யூன் கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்கிட்ட வாங்குறவங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஃபார்ம் 2930 வந்து பழைய ஓனர்கிட்ட சைன் பண்ணது எல்லாமே கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை, இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுப்பேன், டேக்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுப்பேன், எஃப்சி உங்களுக்கு கரண்ட் கொடுப்பேன். ஸோ என்கிட்ட உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ப்ளீஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட். ஏன்னா சென்னையில் இருந்துட்டு வெளியூர் அட்ரஸ் நான் இங்கே பண்ண முடியாது, உங்களை நம்பி தான் கொடுத்துட்ருக்கேன். நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் இந்த வண்டியில் சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அது ஓனரும் பார்த்துட்டாரு, நானும் பார்த்து வாங்கிட்டு ஓனரும் பார்த்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட். ஸோ வண்டியை வந்து அவர்கிட்ட காமிச்சிட்டேன். ஃபுல் வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கிட்ட எடுத்து ஜூம் பண்ணி எல்லாமே காமிச்சிட்டேன். ஓகே நீங்கள் பார்சல் பண்ணுங்கள் சொல்லிட்டாங்க. பர்சனலாக நான் பார்சல் பண்ணிவிடுவேன் என் சைட்லேருந்தும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்சல் பண்ணேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி பண்ணேன். ஸோ அந்த வண்டியை நான் அப்படி தான் பார்சல் பண்ணி பக்காவாக பபுள் வேர்ப்லாம் போட்டு நானே பண்ணது. அதுக்கப்புறம் பார்சல் கம்பெனியில் போய் கொடுக்கும்போது, எந்த ட்ராவல்ஸ் போதும் அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்களும் அதுக்கு மேலே வந்து அட்டையை போட்டு சுற்றி உங்களுக்கு சேஃபாக தான் அனுப்புவாங்க. ஸோ கொஞ்சம் அடிலாம் ரொம்ப இல்லாமல் வரும். ஏன்னா ட்ராவல்ஸ் அனுப்பும்போது டேமேஜஸ்க்கு கேரண்டி இல்லை சொல்லுவாங்க. ஆனாலும் பெரிய அடி விழாமல் ரொம்ப பெரிய ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வண்டியை நான் பார்சல் பண்ணி அனுப்ப போகிறேன். கடலூர் போகுது இந்த வண்டி. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்கு அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா பேமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம சீக்கிரமாக அதில் வந்து ப்ராசஸ் பண்ணி அவங்க கையில் அனுப்பிச்சிடணும். டாக்குமெண்ட்ஸும் அனுப்பிச்சிடுவேன். ஸோ எஃப்சி எப்போ வரைக்கும் கரண்ட்டில் இருக்குன்னா 2025 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸும் கரண்ட்டில் பண்ணி கொடுத்துட்டேன், டேக்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம்லாம் அவர்கிட்ட எல்லாமே காமிச்சிட்டேன். ஸோ அனுப்ப வேண்டியதான் மிச்சம். ஸோ இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.